அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திரக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி என்பவர்களுக்கு உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் அவர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும். கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. சனி பகவான் தங்களது ஆராய்ச்சி கல்வியினை பார்ப்பதால் கடின உழைப்பை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அனைத்து காரியங்களிலும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக நடைபெறும். சில அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் சம்பாதிப்பீர்கள். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்கள் அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ஆடி மாதத்திற்கான சுபதினங்களாக ஜூலை மாதத்தில் 19, 20, 23, 24, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 2, 8, 9, 10, 11, 12, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 24ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 8ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன் கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது
ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆடி மாத அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் புதன் கடகராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.